உன் விதி மாறிவிட்டது என் தங்கப் பிள்ளையே. உனக்காக உதவி செய்ய யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான உதவி செய்வதற்கு ஒரு பெண் இங்கு வந்து கொண்டிருக்கின்றாள். அவளின் அடையாளத்தை தான் நான் புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ யார் பேச்சை கேட்பது யார் பேச்சை விடுவது என்று தெரியாமல் நீ அங்கு பரிதவிக்கின்றாய். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சில சமயத்தில் புரிந்து கொள்ளாமல் திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருக்கின்றாய். வருவதை சாய்தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாமல் தான் பல நேரங்களில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ விட்டு கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமலோ உனக்கான விஷயத்தை தெரிந்து கொள்ளாமலோ நான் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளும் ஒருவரைத்தான் உன்னருகில் நான் இங்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? நான் உன்னருகில் இருக்கும்போது எப்படி நடக்குமோ, வழி தவறி போய்விடுவேனோ என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே. விதி எப்படியாக இருந்தாலும் அந்த விதியும் மதியால் வெல்லக்கூடிய ஒரு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது, உன் செயல்கள் எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது நடப்பதை யாவையும் பார்த்து பயம் கொள்ள வேண்டாம். நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை மட்டும்தானே முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் மற்றதை பற்றி தேவையற்ற எண்ணங்களை நினைத்து நீயாகவே நினைத்து ஏன் உன் மனம் கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைக்கு எப்பொழுதுமே இந்த சாய்தேவன் கை கொடுப்பேன் என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நடக்கப் போவதை பார்த்து கொண்டு நான் அமைதி கொள்வேனோ என்று நினைக்க வேண்டாம். அதில் எது நல்லது எது உனக்கானது என்று தீர்மானிப்பதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இனி நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் முந்தி சென்று விட்டார்களே என்று மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கின்ற வேளையிலே அந்த பெண்ணே உதவி செய்ய வரும்போது நீ வேண்டாம் என்று தள்ளி விடாதே. அவளானவள் யாராக இருக்கக்கூடும். உன் தாயாக, உன் தோழியாக, உன் துணையாக, உன் சுற்றமும் உறவுமாக, உனக்கு பிடித்த உறவாக அங்கு இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டு இருக்கும் போது, உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. எது எந்த நேரத்தில் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நான் நல்லதொரு நேரத்தை உனக்கு குறித்து வைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கு வேண்டிய விஷயத்தை நல்ல எண்ணத்தோடு சேர வந்திருக்கும் போது உனக்கானது உன் கரம் பற்றத்தான் போகிறது. உன்னை காத்து கொண்டு இருக்கின்ற சில விஷயங்களை, உனக்கு காத்து கொண்டு இருக்கின்ற சில உறவுகளை பற்றி சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கடந்து சென்ற உறவுகளை நினைத்து சில சமயத்தில் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தால் வருத்தமும் காயமும் கஷ்டமும் மட்டும்தான் இங்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்றாய். அந்த வருத்தமும் காயமும் இனி உனக்கு தேவை இல்லை என் பிள்ளையே. ஏனென்றால் உனக்கு பதிலாகத்தான் நான் உனக்காக உன் வேலையை செய்ய தொடங்கி விட்டேனே. அப்படி இருக்கும்போது இனி உனக்கு நடக்க இருக்கும் எல்லா விஷயமும் நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது. முறையான வழியை நான் உனக்கு காண்பித்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்தனையும் இங்கு அகற்றிவிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிக்கொண்டு இருக்கின்றேன். அதுதான் நிதர்சனமான உண்மை என் பிள்ளையை. உனக்கு துணையாக இருந்து அந்த தாயானவள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தர வந்திருக்கும் போது வருவதை வேண்டாம் என்று சொல்லி விடாதே. போலியான உறவுகளின் வழியை போய் இங்கு சில ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் மட்டும்தான் என் பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் உனக்கு துணையாக
வெற்றியான அந்த பெண்ணை அனுப்பி வைத்து இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற காயத்தை, கலங்கடித்த விஷயத்தை நான் நேர்கொண்ட பார்வையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதன் பிறகும் நான் உன்னை தாமதிக்க வைக்க போவதே இல்லை. நீ நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற மாதிரி நான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கும் போது உன்னோடு நான் இருந்து உனக்கான விஷயத்தில் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நீ கேட்ட வரத்தை தான் தருவதற்காக இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, என்றுமே உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கப் போகிறாய். அந்த வெற்றியானது நான் உனக்காக தரும் பாதையை தான் தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. நடக்கப் போகும் விஷயம் யாவும் நல்லதாக இருக்க போகும்போது நீ நினைக்கின்ற காரியம் நினைக்கின்ற மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த தருணத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. நல்லதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை நம்பாமல் அங்கு எங்கெங்கேயோ சென்று கொண்டு என்ன நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று தெரியாமல் நீ பரிதவிப்பது எனக்கு புரிந்து கொண்டு விட்டது. என் தங்க பிள்ளையே, உன் துணை புரிந்து கொண்டார் என்பதை நான் உனக்கு புரிய வைக்கும் நேரத்திற்குத்தான் இந்த பிரிதலை கூட நான் உனக்கு சற்று தற்காலிகமாக அனுமதித்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தடுமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் கண் முன்னே நான் சாட்சியாக இருக்கும் பொழுது, நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனதை அங்கு நிலை தடுமாறச் செய்து கொண்டிருக்கின்றாய்? ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதில் உறுதியான எண்ணத்தை வளர்த்துக்கொள். நிலையான உன் விஷயத்தை அங்கு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்று நீ அங்கு வேறு எங்கேயோ தேடிச் சென்று கொண்டிருக்கின்றாயே. மகிழ்ச்சியே உன் உள்ளத்தில் தானே நான் வைத்திருக்கின்றேன். மகிழ்ச்சியே உன் எண்ணத்தில் தானே வைத்திருக்கின்றேன். தேடலே உன் திருப்தியில் தானே வைத்திருக்கின்றேன். திருப்தி என்ற தேடல் உனக்குள் அங்கு ஊடுருவும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வழியத்தான் போகிறது. என் தங்கமே, உன் துணை இந்த நிலைமையில் இருந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இதோ அவரை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் இங்கு நேர்மறையான எண்ணங்களை உங்களது மனதுக்குள் விதைப்பதற்கு இந்த சாயப்பன் உன் உள்ளத்தை நோக்கி மட்டுமல்ல இல்லத்தை நோக்கியும் அதிர்ஷ்டத்தோடு அடியெடுத்து வைக்கின்றேன். உன் வீட்டு வாசலில் இந்த அப்பனானவன் நான் காத்திருக்கும் போது என்னை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. யார் யாரோ எதையோ சொல்லிவிட்டு போகட்டும். அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் நல்வாழ்விற்காக பாடுபடுவதற்கு இந்த சாய்தேவன் நான் இருக்கும் பொழுது நீ பெரும் அதிசயத்தை இன்னும் சற்று நேரத்திலே உணரத்தான் போகிறாய். இதுதான் வேண்டும். ஆனால் இது நாள் வரையிலும், இந்த நொடி வரையிலுமே அங்கு எந்த மாற்றமும் நிகழ்ந்துவதே இல்லை இல்லையே என்று உன் மனம் வருந்திக் கொண்டு இருந்தது அல்லவா? என் தங்கமே, உன் மனம் வருந்துவதற்கு இங்கு என்ன நடந்து இருக்கிறது என்று நினைக்கின்றாய்? எல்லாம் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தந்து நீ மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த சாய்தேவனானவன் நான் வந்திருக்கின்றேன். நீயோ கவலைப்படாதே. நீ கண்கலங்கியதற்கெல்லாம் விடை கொடுக்க மட்டுமல்ல, அதற்கான பலனை கொடுப்பதற்கும் இந்த சாயப்பன் நான் வந்திருக்கின்றேன். சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்குள் விதைத்து கொண்டு இருக்கும் போது உன் மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்காக தந்து கொண்டு இருக்கும் போதே அதை ஏற்றுக்கொள்ளவும் தயங்காதே. இது நல்லதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உன் அப்பன் உனக்கு வழிகாட்டும் போது உனக்கு நன்மையை மட்டும்தானே நான்
தருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதானே? அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ யோசித்தும் சிந்தித்தும் கொண்டிருக்கின்றாய். சிந்திக்காதே. உன் சிந்தனையில் தோன்றிய எண்ணத்தை எல்லாம் உன் சந்தேகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்கின்றாய். அந்த சந்தேகத்தை எல்லாம் நான் தவிடு பொடியாக்கிவிட்டு உன் மனதை தெளிவாக்க, உன் மனம் குமுறும் அந்த விஷயத்திற்கு, உன் மன போராட்டத்திற்கு நான் நிலையான ஒன்றை, நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த சாயப்பன் நானவன் வந்து கொண்டிருக்கின்றேன். வெற்றிக்கான இந்த தேடலில் நிச்சயமாக வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் தர்ம யுத்தத்தில் நீ ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது. எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கும்போது உன் பக்கம் நியாயம் என்னும் தராசு உறுதியாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஏன் கீழே விழுந்து விடுவோமோ, தராசு சாய்ந்து விடுமோ என்றெல்லாம் சிந்திக்காதே. நீ சரியான பாதையில், அதுவும் நான் வகுத்த திட்டத்தில் தான் நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.